என்ன நீங்க வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ மேடம் என்ன தேடினீங்க? இல்ல வெண்ணிலா விஷயத்துல நீ எதிர்பார்க்கிற பதில நான் உங்ககிட்ட சொல்லணும். எல்லா விஷயத்த முடிச்சிட்டு வாங்க பேசிக்கலாம்னு சொன்னேன்ல. சரி நான் தான் சொன்னேன், அதுக்காக சொல்லாமலே போனேன். அப்புறம் ஏன் பண்ணல? எங்க இனிமே அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். மாத்திரை எல்லாம் இருக்கு, மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரியா? என்ன டேப்லெட் இது? குடிங்க நான் பாக்குறேன். ஐயோ இதெல்லாம் நான் என் அக்காக்காக வாங்கிட்டு போறேன். சரி அதை விட, நான் இப்ப எதுக்கு திடீர்னு வந்தேன் தெரியுமா உனக்கு? உங்க வீட்டுல புதுசா ஒரு பாப்பா வரப்போகுதுன்னு மொட்டையா சொல்லிட்டு போனை வச்சுட்டாள். சிரிக்க மாட்டல? என்ன நான் நீதான் கன்சீவ் ஆயிட்டியோன்னு நினைச்சேன். சொல்லணும்னு கோயிலுக்கு வர சொன்னியா? அப்புறம் கட்டி ஆக்சுவலா வெண்ணிலாவோட மாமா ஒருத்தரோட டீட்டெயில கலெக்ட் பண்ணிட்டேன். விஷயம் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கார் எடுத்து மதுரையில இருந்து என்னென்னமோ பண்ணணும்னு ஆசையா வந்தேன். கடைசியில 6 hours மதுரை டு சென்னை. யோசிச்சு பாரு எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? ஏதோ ஒரு கார்னர்ல ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு தான் டிசப்பாயிண்ட். சரி விடு 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 விடு. இப்போ இல்லன்னா என்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆனா நான் உன்னை தரையிலே நடக்க விட மாட்டேன். அப்படியே உள்ளங்கையில வச்சு என்னாச்சு? இல்ல இல்ல என்னாச்சு உனக்கு? அந்த பிரச்சனையா? இல்ல நீங்க போயிடுச்சு போல. என்ன பண்றீங்க? ரோட்ல நின்னுட்டு ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிங்கறியா? சரி வா வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் முடியாது. சொல்லட்டுமா? நான் நினைச்சதை விட வெண்ணிலாவால ஏத்துக்க முடியாம இருக்கா. கில்ட் ஃபீல் வருதா? இவரு வெண்ணிலா விஷயத்துல நான் எந்த தப்பு பண்ணல. நமக்குள்ள கிரியேட் ஆன அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நான் வெண்ணிலா விஷயத்துல கில்ட் ஆக மாட்டேன். இன்டர்வியூல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் வெண்ணிலாவோட மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை நீங்க என்ன பத்தி யோசிக்காம அந்த விஷயத்துல முழு கான்சென்ட்ரேஷனோட இருந்து பேசி முடிச்சிட்டு சரி நான் வரேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு. சரி வந்ததும் வந்துட்டேன். அந்த ஏற்பாட கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லையாடி உனக்கு?